வணிகத் திணைக்களத்தின் இலத்திரனியல் மூலமான மூலச்சான்றிதழ் அமைப்பிற்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றோம். இந்த காணொளியில் தங்களுடைய மொத்த உற்பத்திகளுக்கான செலவு அறிக்கையை எவ்வாறு விண்ணப்பிப்பது தொடர்பாக காண்பிக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக ஏற்றுமதியாளர் முகப்பிற்குள் உள்நுழையவும். தற்போது நாங்கள் இருப்பது இலத்திரனியல் மூலச்சான்றிதழ் முகப்பு பக்கமாகும். இங்கு பல்வேறு விதமான செயல்பாடுகள் நிறைவேற்றப்படலாம். முதலாவதாக வலது பக்க மேல் மூலையில் உள்ள மை ப்ராடக்ட்ஸ் பட்டனை கிளிக் செய்யவும். இங்கு எங்களுடைய உற்பத்திகளை உள்ளடக்கிய பட்டியல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் எங்கள் உற்பத்திகள் மட்டுமல்லாது உற்பத்தியுடைய வகை, தொடர்புடைய செலவு அறிக்கை அல்லது உறுதிச்சான்று என்பவற்றை பார்வையிடலாம். இந்த அட்டவணையின் முதலாவது வரிசையில் உற்பத்திகள் அவற்றின் எச்எஸ் கோட், உடன்படிக்கை, சென்றடையும் நாடு, கிடைக்கப்பெறுமாயின் உற்பத்தியுடைய பாணி மற்றும் விலை ஆகியவற்றின் அடிப்படையில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. சில சந்தர்ப்பங்களில் ஒரே உற்பத்தி பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு உடன்படிக்கைகள் மூலம் ஏற்றுமதி செய்யப்படலாம். உதாரணமாக, இங்கு கடதாசியானது மாலைதீவுக்கு SAPTA உடன்படிக்கை மூலமும் பங்களாதேஷுக்கு SAFTA உடன்படிக்கை மூலமும் ஏற்றுமதி செய்யப்படுவதை காணக்கூடியதாக உள்ளது. தற்போது நாங்கள் முகப்பு பக்கத்துக்கு சென்று எவ்வாறு செலவு அறிக்கையை சேர்ப்பது என்று பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டிய பொருளை உள்நுழைக்க வேண்டும். இதற்கு இடது பக்க மேல் மூலையில் உள்ள ஆட் ப்ராடக்ட் பட்டனை கிளிக் செய்யவும். இந்த பக்கத்தில் எங்களுடைய உற்பத்தியின் விவரங்கள் உள்ளடக்கப்படும். இந்த செயல் விளக்கத்தில் எச்எஸ் கோட், உற்பத்தியின் பெயர், ஏற்றுமதி செய்யும் நாடு மற்றும் உடன்படிக்கையின் பெயர் ஆகியவை உள்ளடக்கம் செய்யப்படுகிறது. இந்த காணொளி செலவு அறிக்கை பற்றியதால் இங்கு மொத்த உற்பத்திகள் அல்லாதவை தெரிவு செய்யப்பட வேண்டும். மொத்த உற்பத்திகளாயின் மூலச்சான்றிதழ் மற்றும் ஏனைய ஆவணங்கள் தேவைப்படும். இது பற்றி முந்தைய காணொளியை பார்ப்பதன் மூலம் மேலும் அறிந்து கொள்ளலாம். நாங்கள் தெரிவு செய்யும் வகைக்கு அமைய உற்பத்தியின் துணை வகை தெரிவு செய்யப்பட வேண்டும். தெரிவு செய்யும் வகைக்கு அமைவான ஆவணங்களும் தரவேற்றம் செய்யப்பட வேண்டும். உதாரணமாக, மரத் தளபாட உற்பத்திகளுக்கு மரக் கூட்டுத்தாபனம் வழங்கும் சான்றிதழ்கள் உட்பட ஏனைய ஆவணங்களும், தேயிலை உற்பத்திகளுக்கு தேயிலை சபையினால் வழங்கப்படும் ஏற்றுமதியாளர் சான்றிதழ் மற்றும் ஏனைய ஆவணங்களும், உண்பதற்கு உகந்த மீனை தெரிவு செய்யும் பட்சத்தில் பதிவுச் சான்றிதழ் மற்றும் அது சம்பந்தமான ஆவணங்களும் வினவப்படும். ஆனால் இந்த செயல்முறை விளக்கத்திற்காக நான் நெய்யப்பட்ட ஜாக்கெட்களை தெரிவு செய்ததால் நான் ஏனைய தெரிவை கிளிக் செய்கிறேன். இங்கு எனக்கு எந்தவித ஆவணங்களும் வினவப்படவில்லை. இப்போது உற்பத்தியின் பாணி மற்றும் அதன் விலை ஆகியவற்றை உள்ளீடு செய்யலாம். இவை கட்டாயமற்றது. ஆயினும் உள்ளீடு செய்யும் சந்தர்ப்பத்தில் இவை உற்பத்தியின் விளக்கப் பகுதியில் இடம்பெறும். உற்பத்தியின் விளக்கமும் கட்டாயமற்ற உள்ளீடு ஆகும். நாங்கள் உள்ளீடு செய்த உற்பத்தியை சேவ் ப்ராடக்ட் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் சமர்ப்பிக்கலாம். தற்போது எங்களுக்கு இந்த உற்பத்தியை பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு உடன்படிக்கைகள் மூலமாக ஏற்றுமதி செய்ய வேண்டுமா என வினவப்படும். இந்த செயல்முறை விளக்கத்திற்காக நான் பாகிஸ்தானையும் PSFTA உடன்படிக்கையையும் தெரிவு செய்கின்றேன். நீங்கள் பல நாடுகளை உள்ளீடு செய்யலாம். ஆனால் இந்த செயல்முறை விளக்கத்திற்காக நான் இன்னொரு நாட்டை மட்டும் சேர்க்கின்றேன். இறுதியாக ஃபினிஷ் பட்டனை கிளிக் செய்யவும். இப்போது நாங்கள் மை ப்ராடக்ட்ஸ் டேபிளை பார்வையிட்டால் அங்கு நாங்கள் உள்ளீடு செய்த உற்பத்தியை காண முடியும். வெவ்வேறு ஏற்றுமதி நாடுகள் மற்றும் ஒப்பந்தங்கள் காரணமாக இங்கு 2 வரிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இப்போது இந்த உற்பத்திக்கு செலவு அறிக்கையை விண்ணப்பிக்க வேண்டுமா என்று வினவப்படுகிறது. இந்த பட்டனை கிளிக் செய்வதனூடாக இது நிறைவேற்றப்படும். இப்போது என்னிடம் வணிகத் திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட செலவு அறிக்கை உள்ளதா என வினவப்படுகிறது. இருக்குமாயின் எஸ்ஐ கிளிக் செய்யவும். தற்போது உறுதிச்சான்றிதழ் அங்கீகரிக்கப்பட்ட திகதியை குறிப்பிட்டு அதை தரவேற்றம் செய்யலாம்.
உங்களுடைய செலவு அறிக்கை வணிகத் திணைக்களத்திற்கு பிடிஎஃப் ஃபைலாக அனுப்புவதற்கு முன் அதை கடவுச்சொல்லினால் பாதுகாப்பது சிறந்தது. இது உங்களுடைய முக்கிய தரவுகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். நீங்கள் பயன்படுத்தும் கடவுச்சொல்லை வணிகத் திணைக்களத்திடம் தெரிவுபடுத்துவது அவசியமாகும். இப்போது இந்த பெட்டியை கிளிக் செய்வதன் ஊடாக நீங்கள் கடவுச்சொல் இடப்பட்ட செலவு அறிக்கையை சமர்ப்பிக்கிறீர்கள் என உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அடுத்ததாக உள்ள பெட்டியை கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் தரவேற்றிய செலவு அறிக்கையானது முன்னைய அங்கீகரிக்கப்பட்ட செலவு அறிக்கைக்கு பொருத்தமானது எனவும் அதை மீறும் பட்சத்தில் உங்கள் கணக்கு முடக்கப்படுவதற்கு ஒப்புக்கொள்ளுகிறீர்கள். 2 பட்டிகளையும் கிளிக் செய்ததன் பிற்பாடு சப்மிட் பட்டன் தோன்றும். இதை இறுதியாக கிளிக் செய்யவும். இது முந்தைய அங்கீகரிக்கப்பட்ட செலவு அறிக்கையாகையால் இந்த உற்பத்தியின் கீழ் அப்ரூவ்ட் எனவும் அதன் காலாவதி திகதியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆவணம் காலாவதியாகும் பட்சத்தில் இங்கு ஒரு பச்சை நிற ரீஅப்ளை பட்டன் தோன்றும். அதை கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் செலவு அறிக்கைக்கு எந்தவித சிக்கலுமின்றி மீண்டும் விண்ணப்பிக்க முடியும். தற்போது எங்களிடம் வணிகத் திணைக்களத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட செலவு அறிக்கை இல்லாத சந்தர்ப்பத்தில் எவ்வாறு இதை முன்னெடுக்கலாம் என்று பார்ப்போம். இதற்காக நாங்கள் முதலில் உட்சேர்த்த ஒரு உற்பத்தியை தெரிவு செய்வோம். அதன்பின் என்னிடம் அங்கீகரிக்கப்பட்ட செலவு அறிக்கை இல்லை என்ற தெரிவை தேர்ந்தெடுக்கவும். இப்போது நான் கடவுச்சொல்லுடன் கூடிய செலவு அறிக்கை மற்றும் குஸ்டெக்ஸுடன் கூடிய இறக்குமதி செய்யப்பட்ட மூலப்பொருட்களுக்கான விலைப்பட்டியல் மற்றும் உள்ளூர் மூலப்பொருட்களுக்கான விலைப்பட்டியல் ஆகியவற்றை தரவேற்றம் செய்ய வேண்டும். இந்த ஆவணங்களை தரவேற்றம் செய்யப்பட்டதன் பிற்பாடு மீண்டும் ஒரு முறை இந்த பெட்டியை கிளிக் செய்வதன் மூலம் செலவு அறிக்கை கடவுச்சொல்லினால் பாதுகாக்கப்பட்டுள்ளது என்பதை உறுதி செய்து கொள்ளலாம். இப்போது சப்மிட் பட்டன் தோன்றும். இப்போது உற்பத்தியல் அட்டவணையை உற்றுநோக்கினோம். ஆனால் இந்த குறிப்பிட்ட உற்பத்தியானது அப்ரூவ்ட் என்பதற்கு பதிலாக சப்மிட்டட், அதாவது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என காட்டப்பட்டுள்ளது. இது திணைக்களத்தினால் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு நிராகரிக்கவோ அங்கீகரிக்கவோ படலாம். இதன் அடிப்படையில் இந்த பட்டன் மாற்றமடையும். இப்பொழுது நாங்கள் ஸ்டேட்டஸ் பட்டனை கிளிக் செய்வதனூடாக தற்போது நடைமுறையில் உள்ள காலாவதியான மற்றும் முடக்கப்பட்ட செலவு அறிக்கைகளை பார்வையிடலாம். இப்போது இங்கு காணப்படும் ஏனைய பட்டன்கள் மற்றும் தேர்வுகள் பற்றி பார்வையிடலாம். நீங்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பிற்பாடே இந்த தேர்வுகள் இடம்பெறும். மோர் பட்டனை கிளிக் செய்யும் பட்சத்தில் உங்கள் செலவு அறிக்கையை காலாவதியாக்குவதற்கான அல்லது முடக்குவதற்கான தேர்வுகள் காணப்படும். உங்கள் செலவு அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட ஏதாவது தகவல்கள் தவறாகும் பட்சத்தில், உதாரணமாக அந்நிய நாணய பரிமாற்று வீதத்தில் ஏற்படும் மாற்றம் காரணமாக குறிப்பிட்ட விலைகளில் மாற்றம் ஏற்படுமாயின் நீங்கள் செலவு அறிக்கையை காலாவதியாக்கலாம். இப்போது நான் உங்கள் செலவு அறிக்கையை எவ்வாறு காலாவதியாக்கலாம் என்று காண்பிக்கிறேன். இதன் பிற்பாடு உங்கள் செலவு அறிக்கையை சரியான மாற்றியமைக்கப்பட்ட தகவல்களுடன் சமர்ப்பிப்பதற்கு வினவப்படும். இதற்கு முதல் காண்பித்தது போல் அதே வழிமுறையை பின்பற்றி தேவையான ஆவணங்களை தரவேற்றம் செய்ய வேண்டும். மீண்டும் புரொடக்ட்ஸ் அட்டவணையை பார்வையிட்டோமானால் தற்போது உபயோகத்தில் இல்லாத உற்பத்திகளை முடக்குவதற்கான தேர்வு காணப்படும். நான் இப்போது அதை எவ்வாறு செய்யலாம் என்று காண்பிக்கிறேன். முடக்கப்பட்ட உற்பத்தியை மீண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் செயற்படுத்திக் கொள்ளலாம். இப்போது நாங்கள் வணிகத் திணைக்களத்தினால் எங்களுடைய உற்பத்தியின் செலவு அறிக்கை பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் எவ்வாறு காட்சியளிக்கும் என பார்க்கலாம். சிறிது காலத்தின் பின் வணிகத் திணைக்கள ஊழியர்கள் எமது செலவு அறிக்கையை பரிசீலனை செய்து தங்கள் முடிவை அனுப்பினார்கள் என்று கருதுவோம். வணிகத் திணைக்களத்தினால் செலவு அறிக்கை பரிசீலனை செய்யப்பட்டதன் பின் அது நிராகரிக்கப்பட்டதா அல்லது அங்கீகரிக்கப்பட்டதா என மின்னஞ்சல் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும்.
இது சம்பந்தமான விடயங்களையும் அங்கீகரிப்பு வரைமுறைகளையும் நீங்கள் மின்னஞ்சலை வாசிப்பதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். நான் மீண்டும் லொகின் பட்டனை கிளிக் செய்து உள்நுழையும் பக்கத்திற்கு செல்கிறேன். இங்கு ப்ராடக்ட்ஸ் அட்டவணையில் நாங்கள் சமர்ப்பித்த நெய்யப்பட்ட ஜாக்கெட் உற்பத்தியின் செலவு அறிக்கை அங்கீகரிக்கப்பட்டதை காணலாம். அத்துடன் அதன் காலாவதி திகதியும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போது நாங்கள் செலவு அறிக்கை நிராகரிக்கப்பட்டதாயின் என்ன நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்பது பற்றி பார்க்கலாம். இதை செய்து காட்ட நான் நெய்யப்பட்ட ஜாக்கெட்டுக்கான செலவு அறிக்கையை மீண்டும் விண்ணப்பிக்கிறேன். வணிகத் திணைக்களத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட செலவு அறிக்கை உள்ளதா என வினவப்படும் பட்சத்தில் நான் இல்லை என கூறி தேவையான ஆவணங்களை தரவேற்றம் செய்கின்றேன். இப்போது என்னுடைய செலவு அறிக்கையானது வணிகத் திணைக்களத்தினால் பரிசீலனைக்கு உட்படுத்த அனுப்பப்பட்டுள்ளது. இது நிராகரிக்கப்படும் பட்சத்தில் எவ்வாறு காட்சியளிக்கும் என பார்க்கலாம். நிராகரிப்பு மின்னஞ்சல் இவ்வாறு காட்சியளிக்கும். இங்கு உற்பத்தி பற்றிய தகவல்களுடன் உள்ளடங்கலாக செலவு அறிக்கை நிராகரிக்கப்பட்டதற்கான காரணமும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும். உதாரணமாக, இங்கு நான் பிழையான ஆவணங்களை சமர்ப்பித்ததன் காரணமாகவே என்னுடைய செலவு அறிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. நான் மீண்டும் இலத்திரனியல் மூலச் சான்றிதழ் அமைப்பிற்குள் உள்நுழைகிறேன். மீண்டும் ப்ராடக்ட்ஸ் அட்டவணையை பார்வையிட்டோமானால் இங்கு ஒரு நீல நிற ரீஅப்ளை பட்டன் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதை இப்பொழுது கிளிக் செய்யலாம். இது மீண்டும் என்னை விண்ணப்பிக்கும் பக்கத்திற்கு அனுப்பியுள்ளது. இந்த பக்கத்தில் வணிகத் திணைக்கள அதிகாரியினால் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீள் விண்ணப்ப பக்கத்தில் குறிப்பிடத்தக்க விடயம் யாதெனில், இதன் மூலம் நீங்கள் நிராகரிக்கப்பட்ட ஆவணங்களை மட்டுமே மீண்டும் சமர்ப்பிக்க நேரிடும். உதாரணமாக, நீங்கள் தரவேற்றம் செய்த மூலப்பொருட்களுக்கான விலைப்பட்டியல் நிராகரிக்கப்பட்டு இருந்தால் அந்த ஆவணத்தை மட்டுமே மீள் விண்ணப்பிப்பதற்கான தேர்வு காணப்படும். இல்லையெனில் உங்கள் மூலப்பொருட்கள் மற்றும் உள்ளூர் பொருட்களுக்கான விலைப்பட்டியல் இரண்டும் நிராகரிக்கப்பட்டு இருந்தால் மேற்கூறப்பட்ட இரண்டு பட்டியல்களையும் தரவேற்றம் செய்வதற்கு வினவப்படுவீர்கள். இப்போது நான் சரியான ஆவணங்களை தரவேற்றம் செய்கிறேன். இங்கு நான் பரிசீலனை செய்யும் அதிகாரிக்கு சரியான ஆவணங்களை தரவேற்றியதை குறிப்பிட்டு ஒரு சிறிய குறிப்பை எழுதுகிறேன். இப்போது சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். இத்துடன் மீள் விண்ணப்பிக்கும் செயல்முறை முடிவுக்கு வருகிறது. நீங்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் வணிகத் திணைக்கள அதிகாரிகளினால் பரிசீலனை செய்ய அனுப்பப்பட்டுள்ளது. இதன் முடிவு மின்னஞ்சல் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். இத்துடன் செலவு அறிக்கை விண்ணப்பிப்பது தொடர்பான செயல்முறை முடிவுக்கு வருகிறது. உறுதிச் சான்றிதழ் விண்ணப்ப முறைமை பற்றி அடுத்த காணொளியில் எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம்.